செகண்ட் ரவுண்ட் ஒன் மேட்ச் இது. டீம் சேரான்னு பார்த்தீங்கன்னா என்ஜிசிசி vs ஸ்கூல் பாய்ஸு. ஸோ இங்கே டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க என்ஜிசிசி. ஸோ இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவர் 4 பால் மினிமம் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இங்கே காமராஜ், நான் ஸ்டெக்கரா, தீனா. ஸோ நமினேஷ் ஃபஸ்ட் ஓவர் போட வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் ஸ்ட்ரைட்டாகவே பாடியில் எனக்கு வந்திருக்காங்க. ஸோ பேட்டில் நிற்கிறிஞ்ச போலக்கு ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. ஸோ முதல் பால் சிங்கிள் கிடச்சிருக்கு. செகண்ட் ஒன் வெறுக்கும் பாடி லைன். ஃபஸ்ட் 2 பால் பாடி லைன் அட்டாக் போட்டிருக்காங்க. இந்த பால் டாட் பால். நமினேஷ் டு தீனா தேர்ட் ஒன். விட்டுருந்தா வைடு கேப்பில் பொத்துருச்சுன்னா போயிடும். அங்கே 4 நேராக போய் ஸ்கூட்டிக்கிட்ட விழுவுது. தேர்ட் ஒன் ஸ்டிக்கு தெரிஞ்சு போச்சுங்க. ரிவெஞ்ச் விக்கெட் எடுத்திருக்காரு. நல்லா தூக்கி போட்டார். ஸோ விலகி ஆட பார்த்தா இங்கே பேட்ஸ்மேன் தீனா இங்கே விக்கெட் விட்டு போகிறாங்க. ஸோ விக்கெட்டை தொடர்ந்து இங்கே வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் இங்கே பிரதீப் வந்திருக்காங்க. லாஸ்ட் பால். ஸோ 5th பால் ரீபால். இது ஷார்ட்டாக போட்டாருன்னு சொல்லுவேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா பவர் போட்டு புல் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் பெரிய கேப். இது பவுண்ட்ரி போகுதா? இதுக்கே பவுண்ட்ரி பேருக்கு. ஸோ இந்த ஓவரில் வரக்கூடிய 2வது பவுண்ட்ரி இது. லாஸ்ட் ஒன் முதல் ஓவரில் நேரஸ்ட்டு கேட்ச் ட்ராப்பு. நல்ல டெலிவரி போட்டிருந்தாருன்னு சொல்லுவேன். பால் எதிர்பார்த்த விட குத்துனதுக்கப்புறமா பேட்டில் சரியாக நிற்கிருந்துச்சு. ஸோ இங்கே முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. முதல் ஓவர் முடிவில் ஒரு விக்கெட் விட்டு 11 ரன் ஆடிருக்காங்க. செகண்ட் ஓவர் இங்கே ரமேஷ் அண்ணன் போட வந்திருக்காங்க. ஸோ நல்ல ஸ்டார்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லுவேன் ஸ்கூல் பாய்ஸ்க்கு. 11 ரன் வந்துருச்சு ஒரு விக்கெட்டை விட்டாலும். செகண்ட் ஓவர் முதல் பால் நேராக யாருக்கறக்கான முயற்சி நல்லா தூக்கி போட்டிருக்காரு. செகண்ட் பால் நல்ல லீவ் நல்ல லெக்கட்ரு வேரியேஷன் பால் கொடுத்துருக்கோம். வெளியே வந்திருக்கு. ஸோ லென்த் எப்படி இருக்காங்க. தேர்ட் ஒன் லென்த்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு. அங்கே ஃபீல்டர் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கலாம்னு தோணாலும் ஸோ அங்கே கொஞ்சம் மேடு அதில் குத்த விட்டாருன்னா பம்பாக வெளியே போயிடும். ஸோ தெளிவாக பேக்கில் நின்று சிங்கிள் எடுத்து விட்ருக்காருன்னு சொல்லுவேன். லாஸ்ட் பால் வைடு. ஸோ ரீபால். இந்த பால் நல்லா போட்டிருக்காரு. நல்ல ட்ரைவ், சூப்பர் ட்ரைவ், ஓவர் பிச்சு பாலை சூப்பராக ஆடி இருக்காரு. ஸோ நல்ல ஃபீல்டிங் வேறு. எக்ஸ்ட்ரா ரன் விடாமல் சிங்கிளை கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் பிரதீப். ஐ திங்க் லாஸ்ட் ஒன் ரிமைனிங் இந்த ஓவரில். வெறுக்கும் நல்லா தூக்கி போடுறாங்க. நேருக்கு நேராக அடிக்க விட பார்க்குறாங்க. ஷார்ட்டில் ஃபீல்டு இல்லைங்க. சிங்கிள் எடுத்து இந்த ஓவரை முடிக்கிறாங்க. சார் லாஸ்ட் ஒன் ரிமைனிங் இந்த ஓவரில் காமராஜ் ஸ்டேக்கில். ஸோ ரிவர்ஸ்க்கான முயற்சி நல்லா போட்டிருக்காரு. ஸோ பவுண்டரி கொடுக்காமல் போட்டிருக்காருன்னு சொல்லுவேன். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 15. 4 ரனில் போட்டு போயிருக்காங்க. ஸோ ரமேஷ் அண்ணன் ஸோ 11 ரன் போனதுக்கப்புறமா 4 ரனில் இழுத்து பிடிச்சி ஒரு நல்ல ஓவர் போட்டு போயிருக்காரு. ஸோ இங்கே தேர்ட் ஓவர் விக்னேஷ் போட வந்திருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் ஓவரில் ஷார்ட் பிச்சு பால். ஸோ சரியான கனெக்ட் இல்லைன்னு சொல்லுவேன். ஸோ இங்கே த்ரோ இறங்கி போச்சு. பேக்கப் கால் இருக்க 4 சிங்கிளோடு வைக்கிறாங்க. ஷார்ட் பட் கையிலே விழுதான்னு பார்த்தா பாயிண்டில் கேட்ச் விழுந்திருக்கு. காமராஜ் அவர்கள் இங்கே அவுட்டு. தேர்ட் பால் ஓவரில் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் மனோஜ் இங்கே ஷார்ட் பால் பனிஷ் பண்ணிட்டாரா அப்படின்னு பார்த்தா அங்கே ஃபீல்டரை கிளியர் பண்ணது எனக்கு 1 பவுன்ஸ் பவுண்ட்ரியாக இருக்க வாய்ப்பு. ஸோ பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க பிடிக்கிற முதல் பாலே. ஸோ ஒரு ஜூஸியான ஷார்ட் பால் நல்லாவே பனிஷ் பண்ணிட்டாரு. ஃபோர்த் ஒன் ஷார்ட் பிச்சு பால் ஒன்ஸ் அகெயின் கையில் விழுதான்னு பார்த்தா 1 பவுன்ஸ் ஃபீல்டர் மிஸ்ஃபீல்டு பண்ண இங்கே பவுண்ட்ரி. ஸோ லாஸ்ட் 2 பால் 4. லாஸ்ட் 2 ரிமைனிங் இந்த ஓவரில். இதுவும் ஷார்ட் பிச்சு பால். இது நல்லா கொடுத்துட்டாரு. 1 பவுன்ஸில் ஒன்ஸ் அகெயின் பவுண்ட்ரி போகுது அங்கே. ஸோ தொடர்ந்து 3-4 அடிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு ஹேட்ரிக் 4 இங்கே டோர்னமெண்ட்டில். லாஸ்ட் ஒன் ரிமைனிங் இந்த ஓவரில் கொடுத்தாருங்க. குறுக்க கொடுத்தாரு. மேலே ஏறிச்சு. ஹைட்டு 6 அடித்து இந்த ஓவரை முடிக்கிறாங்க. ஸோ ஹேட்ரிக் 4 ப்ளஸ் ஒரு 6 அடிச்சிருக்காங்க. எல்லாமே டீலிங் இன் பவுண்ட்ரி. பிடிச்ச 4 பாலுமே தரமாக அடிச்சிருக்காருன்னு சொல்லுவேன். ஸோ மிஸ்ஃபீல்டு வேறு பண்ணாங்க. ஸோ 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 34. ஓவருக்கு 10 ரன் ரேட்டில் ஓடிட்டுருக்கு மேட்ச். இப்போ முதல் பால் அஜித் அவர்களோட ஓவரில் ஷார்ட் பிச்சு பால் சரியான கனெக்ட் இல்லை. ரமேஷ் அண்ணன் லாங் ஆன் ஃபீல்டர் ஒரு சிங்கிள் எடுத்து விட்றாங்க. செகண்ட் ஒன் அதுவும் ஷார்ட்டு.
எங்கேயோ போய் விழுவுது 6 அங்கே. இந்த பால் இதுவும் ஷார்ட் பிச்சர் பால், மறுபடியும் ஷார்ட் பிச்சர் பால் அங்கே மரத்துக்கு போகுது. ஸோ மரத்தில் குத்தி 4 இப்போ. ஸோ 6-4 தான் டீலிங் ஓடிக்கிட்டு இருக்கு இங்கே. ஸோ இந்த பால் நேராக உள்ளே வந்திருக்கு. உள்ளே வந்த பால் கையில் விழுதான்னு பார்த்தா அங்கே ரமேஷனு 6 அடித்த பேட்ஸ்மேன் ஆட்டோமேட்டிக்காக செஞ்சுட்டாங்கன்னு சொல்லுவேன். இங்கே மனோஜ் ஸோ ஒரு மேட்ச் இன்னிங் நாக்கு ஒன்று ஆட்டு போயிருக்காரு. ஸோ நல்ல இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. லாஸ்ட் 2 பால் பாக்கி இருக்குது இந்த ஓவரில். இங்கே நியூ பேட்ஸ்மேன் ஸ்டெக்கில் ஹரி வந்திருக்காங்க. ஸோ முதல் பால் கொஞ்சம் பேக் ஆஃப் இழுத்து போட்டிருக்காருன்னு சொல்லுவேன். பின்னாடிக்கு தள்ளியிருக்காங்க பேக் ஃபுட்டுக்கு. ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க அதில். லாஸ்ட் ஒன் நேராக உள்ள பாடி லைனில் போட்டுக்கிற டாட் பாலோட ஓவரை முடிக்கிறாங்க. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 46. ஸ்கூல் பாய்ஸ் ஆன் ஃபயர்னு சொல்லலாம். ஸோ இந்த ஓவர் நவீனேஷ் அவருக்கு இது 2வது. ஃபஸ்ட் பால் வைடு. ஸோ ரீபால் இந்த பால் முதல் பால் ஃபுல் டாஸ். நேருக்கு நேராக கிளியர் பண்ணுதான்னு பார்த்தா அங்கே ரமேஷ் அண்ணனை கிளியர் பண்ணிச்சுன்னா 4 போயிடும். ஸோ 4 போயிடுச்சு. செகண்ட் பால் ஓவரில் ஷார்ட் பிச்சர் பால் மேலே பட்டிருக்கு. ஆல்மோஸ்ட் ட்ராக் டவுன் ஆகிருக்கும். டாட் பால் இது. தேர்ட் பால் ஷார்ட் பிச்சர் பால் புல் பண்ணியிருக்காரு. ஷார்ட் ஆம் புல் கையில் விழுதான்னு பார்த்தா ஸோ ட்ரை இருந்திருக்கு. பவுண்ட்ரி விடலை. பவுண்ட்ரி லைனில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதில் ஒரு 2. செக்கில் ஹரி. நெக்ஸ்ட் ஒன். ஸோ நேராக பாடியில் போட்டிருக்காங்க டாட் பால். ஷார்ட் கிளியர் பண்ணுச்சுன்னா 4. ஸோ கையில் பட்ட மாதிரி இருக்குது. இருந்தாலும் 4 பேர் இருக்குது. ஸோ இந்த ஒரு இவர் கொண்டு ஒரு 2வது 4. லாஸ்ட் பால் வைடு. ஸோ இந்த பால் நல்லாவே புல் பண்ணியிருக்காரு. 6 போக சான்ஸ் இருக்கான்னு பார்த்தா 6 அடித்து இந்த ஓவரை முடிக்கிறாங்க. ஸோ நல்ல ஓவராக மாற்றிருக்கான்னு சொல்லுவேன். 2 4 ஒரு 6ன்னு ஹரி அடுத்த பேட்ஸ்மேனாக இங்கே வந்து நல்லா ஹிட் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 64. நல்ல இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காங்க இங்கே ஸ்கூல் பாய்ஸ். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு ரமேஷனே வந்திருக்காங்க. ஃபஸ்ட் பால் வைடு. ஃபஸ்ட் பால் ரீது தூக்கி போட்டிருக்காரு. ஸோ சரியான மீட் இல்லை. அக்ராஸ் போயிருக்காங்க. பட் இருந்தாலும் சேஃபாக லேண்ட் ஆகுது. ஸோ சிங்கிள் டபுளாக மாற்ற பார்க்குறாங்க. இங்கே சேஃபாக ஓடி வந்துட்டார். செக்கில் பிரதீப். செகண்ட் பால் ஃபுல் டாஸ். ஃபுல் டாஸை ஆஃப் சைடில் வந்த வாக்கில் பேட்டை விட்டுருக்காங்க. ஸோ பவுண்ட்ரி போக சான்ஸ் இருக்காது. ஒரு சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க. ஹரிக்கு ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்கன்னு சொல்லுவேன். ஆஹா மிஸ்ஃபீல்டை யூஸ் பண்ணி சிங்கிள் டபுளாக மாறிடுச்சு. லாஸ்ட் பால் வைடு. ஸோ ரீபால் இந்த பால். ஸோ இந்த பால் ஒரு லெக்கற்ற வேரியேஷனுக்கான முயற்சி. இதுவும் வைடு போயிருக்கு. லாஸ்ட் பால் வைடு. ஸோ ரீபால் இந்த பால் நல்ல பிச் ஆஃப் த பால் பூமில் இங்கே ரன் அவுட்டு. ஸோ நல்ல இன்னிங்ஸ் பிரதீப் அவுட் இருந்தோம். ஸோ இங்கே நியூ பேட்ஸ்மேன் ஸ்டெக்கில் கோகுல் வந்திருக்காங்க. ஒரு பிடிக்கிற முதல் பால் ஃபுல் டாஸ். கேப்பில் போதான்னு பார்த்தா 4 அங்கே பேக்வர்ட் ஸ்கொயர் லெக்கு போயிருக்கு. 5th ஒன் நல்ல ஸ்லோவாக போட்டிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஃபீல்டர் கிடையாது. ஷாட்டில் டீப் மிட் விக்கெட்டுக்கு நல்ல வேலை. இதுங்க பிரகாஷ் சிங்கிள் எடுத்து விட்றாங்க. ஸோ இந்த இன்னிங்ஸோட லாஸ்ட் ஒரு பால் பாக்கி இருக்குது. ஸ்டெக்கில் ஹரி இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன் நல்லா ஹிட் ஆடிக்கிட்டு இருக்காரு. ஸோ ரமேஷன் டு ஹரி இழுத்து பிடிச்சி போட்டான்னா நல்லாயிருக்குன்னு பார்ப்பாங்க. நல்லா போட்டிருக்காரு. ஸோ இங்கே கீப்பரால் பிடிக்க முடியல. ஸோ அதில் ஓடுறாங்க. ஸோ நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. ஒரு சிங்கிள். ஸோ 2 எடுத்திருக்காங்க லாஸ்ட் பாலில். ஸோ இதோட இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. இங்கே முதல்ல பேட்டிங் பிடிச்ச ஸ்கூல் பாய்ஸ் 78 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ 79 தேவை என்ஜிசிசிக்கு. ஸோ இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கில் விஜய் இருக்காங்க. நான் ஸ்ட்ரைக்கராக அங்கே விக்னேஷ். பாஸ்கர் ஃபஸ்ட் ஓவர். ஃபஸ்ட் பால். ஓ ஆல்மோஸ்ட் ட்ராக் ஆன். எப்படி தப்பிச்சான்னு தெரில. செகண்ட் ஒன். ஸோ அண்டரில் போய் தூக்கியிருக்காரு. சரியான எட்ஜு. ஷார்ட் கவர்ஸ் கையிலேயே விழுந்திருக்கு. விக்கெட் கிடச்சிருக்கு. இங்கே விஜய் அவர்கள் அவுட்டு. ஸோ விக்கெட் வந்து இங்கே நியூ பேட்ஸ்மேனாக ஸ்டெக்கில் ரமேஷ் அண்ணன். தேர்ட் ஒன். ஓ யார்கர். ஸோ முதல் பால் டிஃபென்ஸ் எடுத்திருக்காங்க. 4th ஒன். கட்டுக்கான முயற்சி. நல்ல வேகம் கிடச்சிருக்கு பிச்சுக்கு அப்புறமா.
5th ஒன் ஓவரில் லாஸ்ட் பால் இந்த ஓவரில் யாருக்கு கீப்பரால் பிடிக்க முடியல. ஒரு நிற்கறிஞ்சு ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லிப் வந்து எடுத்து விட்றாங்க. ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. இதோட ஓவர் முடியுது. ஸோ நல்லா ஸ்டார்ட்டு செகண்ட் இன்னிங்ஸில் முதல்ல ஒரு முடிவில் ஒரு ரன் ஒரு விக்கெட்டுக்கு போட்டு போயிருக்காங்க இங்கே பாஸ்கர். ஸோ இங்கே செகண்ட் ஓவர் சதீஷ் போட வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் வைடு. ஸோ ஃபர்ஸ்ட் பால் ரீபால் ஒரு ஸ்வீப். ஐயோ ஃபீல்டர் வச்சுருந்தாங்க. ஸோ ஃபீல்டர் காலுக்குள்ளே பூந்து போயிருக்கு. ஒரு சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க. அதில் ஸ்ட்ரைக்கில் விக்னேஷ் மறுபடியும் முதல் பால். ஸோ இங்கே கீப்பரால் பிடிக்க முடியல. நல்ல வேகமாக வந்துச்சு நிற்குக்கு அப்புறமா. ஸோ அதில் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. சரிங்களா ரமேஷன் நெக்ஸ்ட் ஒன். ஸோ நேராக கால் பக்கம் வந்துருக்கு. பேட்டை போட்டிருக்காங்க. அங்கே ஆளே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் ஸ்லிப்புக்கு நல்ல வேலை விட்டுட்டாரா 4 பேரும். அங்கே 4 போயிடுச்சுங்க. தரையோட 4 பேருக்கு. ஸோ பெரிய சேஸ். அப்போ இந்த நாள் கொஞ்சம் முக்கியமான நாளாக இருக்கும். ஐ திங்க் லாஸ்ட் ஒரு ரிமைனிங் இந்த ஓவரில் ஒரு நேராக காலில் கொண்டு வந்து இறக்கியிருக்காரு யாருக்கு. ஐ திங்க் லாஸ்ட் ஒன். ஸோ கட்டுக்கான முயற்சி. ஸோ எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல. ஒரு சிங்கிள். சாரி லாஸ்ட் பால் ரிமைனிங். ஐயோ ஃபீல்டு கொஞ்சம் ஒய்டாக போயிடுச்சு. கேட்சுக்கான கேரிலாம் போச்சு. அதற்கான நம்ம ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. ஓவர் முடியுது அதோட. இங்கே 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்திங்கன்னா 10. ஸோ தேர்ட் ஓவர் இங்கே தினேஷ் போட வந்திருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு. குத்துனதுக்கப்புறமா பால் கட்டாகி வெளியே போயிருக்கு. ஒரு ஆஃப் கட்டர் வேரியேஷன் மாதிரி டாட்டோட ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் பால் ஃபுல் டாஸ். ஸோ லாங் ஆனில் கேட்ச் எடுக்க ஆள் இல்லை. ஸோ அது ஒன்றும் கேரியும் இல்லை. ஒரு சிங்கிளோட வைப்பாங்க. சரிங்களா ரமேஷனு தேர்ட் பால் ஓவரில் ஷார்ட் குட் ஷார்ட்டாக தோணுது. ஸோ 1 பவுன்ஸில் பவுண்ட்ரி போக சான்ஸ். 1 பவுன்ஸில் அங்கே பவுண்ட்ரி போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன். ஐயோ நல்ல கீப்பிங் சூப்பர் கீப்பிங். இங்கே நல்ல வேகமாக வேறு வந்துச்சு பாட்டம் எஜ்ஜில். ஸோ தினேஷ் அவர்களோட லாஸ்ட் 2 பால் பாக்கி இருக்கு இன்னும். ஷார்ட் கையில் போக சான்ஸ் இருக்குது. ஐயோ கேட்ச் ட்ராப்பு. ஃபுல் பம்ப் ஆகி போச்சு. ஸோ அதில் சிங்கிள் எடுக்கிறாங்க. காஸ்ட்லி கேட்ச் ட்ராப்பாக இருக்குமான்னு பார்ப்போம். ஸோ நல்லா ஆடுறாரு. குறுக்க நல்லாவே அடிக்க பார்க்குறாரு அண்ணன். ஸோ அவருக்கு கேட்ச் ட்ராப் ஆகிருக்கு. லாஸ்ட் ஒன் நல்லா ஆஃப் கட்டர் வேரியேஷன் நல்லா வேகமாக வேறு திருப்பியிருக்காரு. ஸோ டாட்டோட ஓவரை முடிக்கிறாங்க. ஸோ இப்போ 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்திங்கன்னா 16. ஒரு விக்கெட் விட்டு ஆடி இருக்காங்க. ஸோ இங்கே நெக்ஸ்ட் ஓவர் ஹரி போட வந்திருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் ஓவரில் நேராக கொடுக்க பார்த்து காலில் வாங்கியிருக்காங்க டாட்டு. செகண்ட் பால் ஓவரில் ஸ்டம்புக்கு மேலே வருது. நல்ல டெலிவரி. நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் பால் டாட்டு. லாஸ்ட் 2 பால் வைடு. சொரி பால் இந்த பால் ஸ்டிக் லைனில் வரும். பேட்டை விட்ருக்காங்க. ஸோ ஓவர் பிச்சர் ஸ்லோவர் டெலிவரி. ஸ்கொயர் லெக் போயிருக்கு. அதில் ஒரு சிங்கிள். லெஃப்ட் பேட்ஸ்மேன் ஸ்டிக்கில் அட்டாக் பண்ணி ஆட வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. கீப்பர் மிஸ்ஃபீல்டு பண்ண. ஸோ ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க பையில். லாஸ்ட் ஒன் ரிமைனிங் இந்த ஓவரில் கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டார். ஷார்ட்டில் ஃபீல்டரில் கைக்கு போகாது. ஸோ ஒரு சிங்கிளோட ஓவர் முடிப்பாங்கன்னு பார்த்தா எஸ். ஸோ 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்திங்கன்னா 21. ஒரு விக்கெட் ஆகிட்டு ஆடி இருக்காங்க. ஸோ பெரிய டார்கெட்டு 36க்கு 79ங்கிறது. ஸோ லாஸ்ட்டு 12 பால் பாக்கி இருக்குது. பெரிய இதுக்கு போவாங்கன்னு பார்ப்போம். போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு காமராஜ் போகிறாங்க. ஓவரோட முதல் பால். ஸோ விலக்கி போட்டிருக்காரு. ஸோ ஓவர் பிச்சராக இருந்தாலும் ஒரு சிங்கிள் கிடைக்குது. செகண்ட் பால் ஓவரில் லோ ஃபுல் டாஸ் ஸ்வீப் பண்ண பார்த்துருக்காரு. ஸ்ட்ரெயிட் டு ஃபீல்டர் ஷார்ட் ஃபீல்டர் ஹரி அங்கே. ஸோ டாட் பால் இதுவும். தேர்ட் பால் ஓவரில் ஸ்டிக்கை பார்த்துருக்காரு. ஸோ பேட்டு பட்ட காரணத்தினால ஒரு சிங்கிள் எடுப்பாங்க. சரியான மீட்டில் அவர் எதிர்பார்த்த இடத்துக்கு வந்து போகல பெருசாக. ஸோ இங்கே ஓவர் த்ரோ. ஸோ இந்த ஓவர் த்ரோவில் ஓடுறாங்க. சிங்கிள் டபுளாக மாறிடுச்சு. ஸ்லோவாக தூக்கி போட்டு வரான்னு எதிர்பார்க்கலாம். ஒரு ஆஃப் கட்டர் வேரியேஷன். ஸோ பேட்ஸ்மேன் நகர்ந்து ஆட பார்த்துருக்காங்க. லீகல் சொல்லியிருக்காங்க.
லாஸ்ட் ஒரு ரிமைனிங் இந்த ஓவரில். நல்ல டெலிவரி, ஸ்லோவாக தூக்கி போட்டிருக்காரு. லாஸ்ட் ஒன் ரிமைனிங். ஸோ புல் பண்ண வச்சுருக்காங்க, பட் ஃபீல்டிங்க்கு போட்டிருக்காங்க. ஸோ தடுத்து போட்டார் பவுண்ட்ரி விடாமல். ஒரு சிங்கிளோட ஓவரை முடிப்பாங்க. ஸோ இங்கே 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 25. லாஸ்ட் 6 பால் பாக்கி இருக்குது. ஸோ இந்த 6 பாலுக்கு எனக்கு தெரிஞ்சு 54 தேவை. ஸோ இந்த ஒரு பிரதீப் போட வந்திருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் நல்ல டெலிவரி, ஸ்லோவாக தூக்கி போட்டிருக்காரு பாக்ஸுக்குள்ளே. செகண்ட் பால் கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டாங்க. சரியான மீட் இல்லாட்டியுமே ஆளே இல்லாத இடத்துல விழுவுது. ஸோ இங்கே காமராஜ் அவர்கள் ஃபஸ்ட் ஸ்லிப்பு. அவர்கிட்ட பிறகு ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. ரமேஷ் அண்ணன் ஸ்ட்ரைக்கு வராங்க. தேர்ட் பால் ஓவரில் ஃபுல் டாஸ், கொஞ்சம் ஏறி போய் ஸ்வீப் ஒன்று ஆடிருக்காரு. ஸ்கொயர் லெக்கில் ஒரு சிங்கிள். ஸோ மேலே வாங்கியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் ரிமைனிங். நல்லா தூக்கி போட பார்க்குறாருன்னு பார்த்தா லோ ஃபுல் டாஸ், கேப்பில் போதான்னு பார்த்தாலும் பேக்கப் ஆள் இருக்காங்க. ஸோ நல்ல ஃபீல்டிங் அங்கே. ஸோ அங்கே பாஸ்கர் ஃபீல்டர் ஒரு சிங்கிள் எடுத்து விட்றாங்க. ஸோ லாஸ்ட் ஒன் ரிமைனிங். ஸோ பெரிய எடுக்க போகிறாங்கன்னு பார்த்தா ஸோ நேரத்துக்கு பாக்ஸ்குள்ளே போட்டிருக்காரு. ஸோ இந்த ராட்டோட இந்த ரவுண்ட் 1 மேட்ச் முடியுது. மேட்ச் பிட்வீன் NGCC வெர்சஸ் ஸ்கூல் பாய்ஸ் இந்த மேட்ச்சை நல்லா கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிருக்காங்க.